நேர்மை இருக்குதா? கொடுத்த கடனை ஒழுங்கா திருப்பி கொடுக்குறீங்களா? வாங்கிய கடனை கடன் என்றாலே திருப்பி கொடுப்பதற்கு இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம கடனா என்ன அர்த்தம்? கடனா ஏமாத்தி வாங்குறதுன்னு அர்த்தம். அப்படி விளங்கிட்டோம். நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? யாராவது கடனை வாங்கிவிட்டு கொடுக்கணும் என்பதற்காக எந்த ரிஸ்காவது பண்றோமா? 90% பேர் பண்ணுவது கிடையாது. அப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம். இந்த கடனை மட்டும் கொடுக்கல, எல்லாத்தையும் அதுல கிடைச்ச முதலீடெல்லாம் சேர்த்து கொடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். சில ஆளுக்கு இருக்கிறாங்க, ரொம்ப சோத்துக்கு லாட்டரி அடிப்பான். அந்த நேரத்தில் என்ன செய்வான்டா, அல்லாட்ட ஒரு நேரத்தை செஞ்சிருவான். என்ன நினைச்சேன்? யா அல்லாஹ் என்னை நீ பணக்காரனாக்கினால் ஒரு 10% நான் உனக்காக கொடுக்குறேன்றான். ஒன்னும் இல்லை இல்ல சும்மா சொல்ல வேண்டியானே, வச்சுக்கிட்டு இருந்தா சொல்ல மாட்டான். 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறவன் நான் 1 லட்சம் ரூபாய் உனக்கு தரேன்னு சொல்ல மாட்டான். சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற ஒருத்தன் என்ன செய்வான்னு கேட்டா, யா அல்லாஹ் என்னை நீ பணக்காரனாக்கி பாரு, எனக்கு நீ தருவதில் நான் 10% உனக்காக தருவேமா. அல்ல ஒரு 500 ரூபாய் கொடுத்தான்னு வைங்களேன், 10% கொடுத்துருவான், 50 ரூபாய் கொடுத்துருவான். ஒரு 1000 ரூபாய் அல்லா கொடுத்தான்னு வைங்களேன், 100 ரூபாய் கொடுத்துருவான். அல்ல 10 கோடியை கொடுத்தான்னு வைங்களேன், கொடுக்க மாட்டான். 1 கோடி கொடுக்க மாட்டான். இது 1 கோடியா? 1 கோடி எப்படி கொடுக்கிறது? ஒண்ணு வராம இருக்கும்போது சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் நான் 10% உனக்கு தருவேன்னு சொன்னான். அல்ல 1 கோடியை கொடுத்துட்டான்னு சொன்னா, அல்லது 10 லட்சத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா என்ன பண்ணுவான்? 1 லட்சமா? 1 லட்சத்தை கொடுக்கிறது உசுர கொடுக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும். 1 லட்சத்தை எப்படி கொடுக்கிறது? அதுக்கு ஏதாவது சாட்சாப் பண்ணி ஏதாவது அவனை அல்லாஹ் ஏமாத்த சமாதானம் பண்ணி கொண்டு அவன் என்ன செய்வான்? எல்லாம் இன்னும் சில பணிகள்லாம் இருக்குது, அதை முடிச்சு அப்புறமே எடுத்து கொடுத்துக்கிறேன், இப்போ ஒரு 50 ரூபாய் கொடுக்குறேன்னு என்ன செய்வான்? அல்லாஹ் ஏமாத்தணும் இல்லையா? செய்யறான். அப்ப அல்லாஹ்விடத்தில் செய்த அக்ரிமெண்ட்களை காசு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அப்படியே பின்வாங்கிறாங்க. ஒரு பிரச்சனை நடக்கு, தீப்பத்தி எரியும், ஒரு வீடு புடிச்செல்லாம் பத்தி எரியும், அவசரமா மசோரா போட்டுருவோம். அந்த டென்ஷன்ல என்ன பண்ணுவான்னு கேட்டா, நம்ம பேர்ல 1000 ரூபாய் எழுதிக்கிறீங்கன்றான். இவனை நம்பி நம்மளும் போய் 1000 ரூபாய்க்கு என்னத்தை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்தா, அது சொன்ன அது வந்து அப்படின்றான். சொன்னா இல்லையா? அப்ப இந்த காசு விஷயத்துல அழிக்கிற, காலையில வர்றேன்னு சொன்னா வந்துடுறான், சாயந்தரத்துக்கு வர்றேன்னா வந்துடுறான். அதுல எல்லாம் கரெக்டா இருக்கிறான். ஒரு 95% பேரு காசு மேட்டர்ல வந்து வாக்களிச்சாண்டு வைங்க. அதான் அந்த எமோஷனலா சொல்லிவிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அவ்வளவு சக்தி இருக்காது போல இருக்கு. வீட்டுல வேணாங்கிறாங்க, வேற தேவைகள்லாம் இருக்கு, சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டு வந்துட்டாங்க, இல்ல அதுக்கு கொடுத்துட்டேன் இதுக்கு கொடுத்துட்டேன். அட அல்லாஹ்வுக்காக நீ தருவதாக வாக்களித்ததை அது எப்படி உனக்குள்ள நீ வச்சுக்கிறவ? நீ அல்லாஹ்விடத்துல செய்யற ஒரு அக்ரிமெண்ட் எப்ப நீ ஏழைக்கு கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் கொடுக்கறன்னு அர்த்தம். ஏழைக்கு கொடுப்பதாக ஒருவன் முடிவு செஞ்சிட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பார்வையில என்ன? அல்லாஹ் கொடுக்கிற நல்ல விளங்கிக்கிறன்னு. ஒருவருக்கு தருவதாக நீங்கள் வாக்களித்து விட்டால் அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். நீங்கள் செய்த அக்ரிமெண்ட் அல்லாஹ்விடத்திலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் ஒருத்தரையா விசாரிப்பானா, அடியான்ட்ட ஒருத்தன் கூப்பிட்டு கேட்பானா, டேய் வாடா, நான் பசியோட வந்தனே எனக்கு சோறு போட்டியான்னு கேட்பானா அல்லாஹ். அவன் என்ன செய்வானா, அல்லாஹ் உனக்கு பசியா? நீ எப்ப பசி வந்து உனக்கு? நீ எப்ப என்கிட்ட வந்த? நான் எப்ப உனக்கு இல்லைன்னு சொன்னேன்? நீ வரவும் இல்லை, உனக்கு பசிக்கவும் செய்யாத, நான் இல்லைன்னு சொல்லவும் இல்லையேமானா. அல்லாஹ் சொல்லுவானா, அன்னைக்கு ஒருத்தன் ஏழை வரல, பிச்சைக்காரன் வரல, வாசல் நின்று கேட்கல, பசி தாங்க முடியாம சுருளல, நீ போயிட்டு வந்து விரட்டல, அந்த இடத்துல அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை பார்த்திருப்பாய். அங்காட நாடிக்கிறேன், அவனுக்கு கொடுத்தால் நீ எனக்கு கொடுத்ததாக நான் வர வச்சிருப்பேன். அப்ப அல்லாஹ்வுடைய அதே மாதிரி அல்லாஹ் கேட்பானா இன்னொருத்தன்ட்ட, டேய் குளிர்ல நடுங்கி கொண்டிருந்தேனே எனக்கு ஏண்டா ஒரு போர்வை தந்து உதவல அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் உனக்கு குளிரா? நீ நடுங்கனியா? என்கிட்ட வந்தியா? நான் இல்லன்னு சொன்னா அப்படின்னு அவன் கேட்பான். அல்லாஹ் சொன்ன, பாவி ஒரு நாள் வரல, ஒருத்தன் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நடுங்கிட்டு வாசல் நின்று குளிர் தாங்க முடியலங்க, ஒரு போர்வை கொடுங்க வாசல்ல படுத்துக்கிறேன்னு கேட்டான்னு கொடுத்தியா? கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய். அப்ப எனக்கு தந்ததா நான் எடுத்திருப்பேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப காசு சம்பந்தமாக நீங்கள் அளிக்கிற எந்த வாக்குறுதியும் அல்லாஹ்வுக்கு தருவதாக கொடுக்கிற வாக்குறுதி. ஒருவருக்கு உதவி செய்வதாக ஒருத்தர் வந்து கேட்கிற, கல்யாணம் நம்ம கஷ்டப்படுறேன், எனக்கு மகளுக்கு நகை வாங்கி போடணும், டவுரின்னு கேட்டா கொடுக்க கூடாது, ஹராமான விஷயத்துக்கு. வேற ஒரு காரியத்துக்காக கேட்கிறாரா, வீடு கட்டணும், ஒரு 10,000 ரூபாய் ஷார்டேஜா இருக்கு தாங்கன்னு கேட்கிறாரு, தர்றேன்னு சொல்லிட்டீங்க, அது அல்லாஹ்ட்ட செய்யணும்னு அர்த்தம். காசு விஷயமாக ஒருவருக்கு தருவதாக நீங்கள் சொன்னால் அதுக்கு சொந்தக்காரன் அவர் கிடையாது, இனிமே அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டோமே, நீ கொடுத்து ஆகணும், என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த கடன் நிறைவேற்றி ஆகணும், இல்லன்னா உனக்கு நீ அல்லாஹ்வை ஏமாத்துறன்னு அர்த்தம். அப்ப இந்த மனிதனுடைய தன்மையை பாருங்க, இவ்வளவையும் பார்த்துட்டு அவர் அசைக்க முடியலைங்க.
இந்த ஆட்டு பண்ணை இந்த மாட்டு பண்ணை எல்லாம் கொடுக்கும்போது அவர் கல்பையே அறுத்து கொடுக்குற மாதிரி இருக்காதா? நமக்கு இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கல்பை அறுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு நிலையில அந்த மனுஷனுக்கு இருந்தும் கூட தூக்கிட்டு போடான்ட்டான், கொஞ்சம் கூட கலங்காம. அதுக்கு தான் அல்லாஹ் ஏத்துக்கிட்டு என்ன செய்யறான், குகையில இன்னொரு பகுதியை விளக்குறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இதுதான் இறையச்சம். அப்ப இந்த காசு பணம் கொடுக்கல் வாங்கல், இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த காசு பணம் விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்ஃபரு லிஷ்ஷஹீது குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீத் ஆயிட்டான் ஒருத்தன். ஷஹீதுனா என்னங்க, அல்லாஹ்வுக்காக சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் செய்வது, அதான் ஷஹீத். உயிரை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய், அல்லாஹ் சொன்ன வழியில அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் காட்டி தந்த முறையில உயிரை தியாகம் செய்யறதுக்கு பாருங்க, அதுக்கு கிடைக்கிற பரிசுக்கு நிகரா ஒரு பரிசும் கிடையாது. அவங்களுக்கு கபர் வேதனை கூட கிடையாது. யாருக்கு? மத்தவங்க எல்லாம் கபருக்கு போவாங்கல்ல, நபிமார்கள் கூட கபர்ல இருப்பாங்க. ஆனால் ஷஹீதுகள் இருந்தார்களே, ஆனால் செத்த உடனே சொர்க்கம், செத்த உடனே சொர்க்கம். ஆனால் எப்படி போவாங்கன்னு கேட்டா மனித வடிவத்தில் போக மாட்டாங்க. எப்படி போவாங்க? பறவை வடிவமாக அவர்கள் சொர்க்கத்திலே சுற்றி திரிவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன மனித வடிவமா போறதுக்கு ஜட்ஜ்மென்ட் பண்ணணும், எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு மஹ்ஷர்ல விசாரித்து உனக்கு சொர்க்கம் உனக்கு நரகம், அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கபர்லயும் வைக்க விரும்பல, சொர்க்கத்தையும் கொடுக்க நினைக்கிறான், அது ஜட்ஜ்மென்ட்டுக்கு முன்னாடி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதுக்காக என்ன பண்றான்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்வாஹுஹும் ஃபீ ஹவாசிலி துயூரின் குதுரின் தஸ்ரஹு பில் ஜன்னதி ஹைது ஸாஅத்துங்கறாங்க. அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் பச்சை நிற பறவை கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு அவை சொர்க்கத்திலே சுற்றி திரியும். கூடுதான் பறவையா இருக்குமே தவிர உள்ள இருக்கிற நம்முடைய ரூஹு தான். நம்மிடமிருந்து எடுக்கப்பட்ட உயிர்களை அந்த பறவை கூட்டுக்குள்ளே அடைத்து அவை சொர்க்கத்திலே சுற்றி திரியும். அந்த இன்பங்களை பறவை வடிவத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அவ்வளவு பெரிய தரஜா யாருக்கு இருக்குது? ஷஹீதுகள் கபர் கிடையாது, அவங்களுக்கு நேர போயிடுறாங்க, அங்கதான் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் ஷஹீதுகளா இருந்தால் அவர்கள் மாத்திரம் நேர கபர் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. யாசின் சூராவோட அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அந்த 3 தூதர்களை அனுப்பி வைக்கிறான், ஏத்துக்கிற மாட்டேன்றாங்க. இன்னொருத்தர் சொல்லி காட்டுறாரு, அப்பவும் ஏத்துக்கிற மாட்டேன்றாங்க. கடைசி என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஆளை காலி பண்ணி போடுறாங்க. அல்லாஹ் உடனே சொல்றான், கீழதுகுலில் ஜன்னா, உடனே சொல்லப்பட்டு விட்டது செல் சொர்க்கத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டுங்கிறான். யாருக்கு சொல்றான்? அவரை கொண்டு விட்டாங்க, ஒரு நல்ல மனிதரை, ஒரு இறை தூதருக்கு சப்போர்ட்டா வந்தவரை கொண்டு விட்டாங்க. கொன்ற உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? கீழதுகுலில் ஜன்னா, செல் சொர்க்கத்திற்கு என்று அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது. யாழைத்த கௌமி யாலமூன், என் சமுதாயம் இதை தெரியக்கூடாதா, நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேனே, அதை விளங்கியா திருந்த மாட்டாங்களான்னு அவர் சொன்னார், நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப இறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டார்கள் சொன்னா உடனடியாக சொர்க்கத்துக்கு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்ஃபர் லிஷ்ஷஹீதி குல்லு தம்பின், எல்லா பாவங்களும் ஷஹீதுக்கு மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் உயிரை அர்ப்பணம் செய்தார் என்று சொன்னால் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். இல்ல தைன், கடனை தவிரங்கறாங்க. கடனை பாவத்துல சேர்க்கறாங்க. கடன் வாங்கிட்டீங்க பாருங்க, அது நம்ம பாவம் யாரா வழங்கி இருக்கிறோமா? கடன் என்பது ஒரு பாவம். கடனாளியா மௌத்தா போனா ஓ நன்மையெல்லாம் பிடிக்க அல்லாஹ் அங்க கொடுத்துருவான். மறுமையில எப்படி அல்லாஹ் கடனுக்கு பைசா பண்ண முடியும்? ஒரு ஆள் நம்ம கடன் வாங்கிட்டோம், வாங்கினால மௌத்தா போயிட்டோம், நம்ம கடன் தந்தவன் அங்க வருவான்ல, யாரெல்லாம் என்கிட்ட 10,000 வாங்கி தரல, எங்கடா 10,000 கேட்பானா? அங்க 10,000 இருக்குமா? இருந்தால் செல்லுமா? அங்க என்ன ரூபா? அங்க என்னன்னா நம்ம செஞ்ச தொழுகை, நம்ம நோன்பு, நம்ம ஜக்காத்து, நம்ம தஸ்பீ, இதுக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருப்போம்ல, அதான் கரன்சி. அங்க செல்லுபடி ஆற கரன்சி எது? நம்முடைய அமல்கள் தான் கரன்சி. இந்த 10,000 ரூபாய் அவன் கொடுத்தவனுக்காக வேண்டி ஒரு 6 மாச தொழுகை அவன்கிட்ட கொடுறான்ல. 6 மாசம் உதாரணத்துக்கு அவன் சொல்றான், எதை எப்படி கொடுப்பான்? 6 மாச தொழுகை எப்படியும் கொடுத்தா நம்ம கணக்குல என்ன ஆயிரு? இவன் 6 மாசம் தொழுவல, 6 மாசம் கஷ்டப்பட்டு சுபுக்கு போய் லோருக்கு போய் குளிர்ல போய் வெயில்ல போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்காக தொழுதுட்டு அங்க போனா நீ தொழுவலன்றான். வாங்கின கடன் கொடுக்கல, அவனுக்கு புடியும் கொடுத்தனால கொடுத்து போடா. கடனுக்கு பதிலாக இதை வாங்கிட்டு போய் இதான் இங்க செல்லும், வேற காசு பணமா செல்லாது என்று பிடித்து கொடுத்துருவான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடனுக்காக வேண்டி அப்படிப்பட்ட பைசலா பண்ணி போடுவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கடன் என்பதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாங்கின கடன் திருப்பி கொடுக்கணும். ஒரு ஆள் மூத்தா போயிட்டா கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒரு ஆள் இறந்துட்டார், வாப்பா மூத்தா போயிட்டாரு, மூத்தா போனா என்ன செய்றீங்க? சொத்தை பங்கு பிரிக்கிற ஆசைப்படுறீங்க, கத்தம் இருக்கு ஆசைப்படுறீங்க, போட்டி போடுறீங்க, பாத்தியா வருது, மத்த விஷயங்கள் செய்யறதுக்கு ஆசைப்படுறீங்க, ஆர்வப்படுறீங்க. முதல்ல என்ன செய்யணும்? குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்?
மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவு தைனின். அடே சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வசியத்து பண்ணிருக்கானு பாடுறாங்க. அல்லாஹ் சொத்தை பிரிக்க நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னா, நான் மூத்தானோன்னு என் சொத்தை பங்கு வச்சுக்க போட்டி போடக்கூடாது. நான் மூத்தான பிறகு நான் யாருக்காவது எதையாவது கொடுக்க சொல்லி இருக்கிறேனா வசியத்து சொன்னா, ஒரு மனிதன் வாழுகிற காலத்திலேயே யாருக்காவது கொடுங்க, என்னென்ன பணிக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு பேர் என்னது? வசியத். இது 1/3 அளவுக்கு நம்ம